மித்தனிய முக்கொலை விவகாரம் பெக்கோ சமன் தெம்பிலி லஹிருவிடம் விசாரணை என்பதான தகவல் வீரகேசரி பத்திரிகை தகவலை எடுத்துக்கொள்கிறோம். அந்த வகையில் லஹிரு மதுசங்க எனும் தெம்பிலி லஹிரு அதே நேரத்தில் என்என் பிரசங்க எனும் பெக்கோ சமன் ஆகியோர் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் துறைமுக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த இரண்டு பேரும் நேற்று வலசுமுல்லை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மித்தனிய பகுதியில் கஜ்ஜா என அழைக்கப்படும் அனுரவிதான கமகே மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மித்தனிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அனுரவிதான கமகே மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். இதுகுறித்த விசாரணைகளில் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அதன் பின்னணியில் பெக்கோ சமன் எனும் பாதாள உலக குழுப்பினர் இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையிலேயே லஹிரு மதுசங்க எனும் தெம்பிலி லஹிரு அதனத்தில் என்என் பிரசங்க எனும் பெக்கோ சமன் ஆகியோரிடம் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த முக்கொலை தொடர்பில் விசாரணை நடத்துகிறார்கள். அதன்படி நேற்று நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களிடம் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 3 மாத காலம் தடுத்து வைத்து விசாரித்து வருவதாக நீதவானுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அனுமதி அளித்த நீதவான் மல்ஷா கொடித்துவக்கு எதிர்வரும் டிசம்பர் 3ஆம் தேதி சந்தேக நபர்களை மன்றில் ஆஜர்படுத்த இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதான செய்தியாக இதனை நாம் காண்கிறோம்.